எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாத. இல்ல, அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகணுமா? போ சொல்லு. இவங்களெல்லாம் எதுக்கு வர சொல்ற? நம்ம ஃபங்க்ஷன் முக்கியம்னு நினைச்சு வரவங்க மட்டும் வந்தா போதும். ஹலோ, ஒரு தடவை சொன்னா புரியாதா? எங்க அவரு வரலையா? இல்ல, அது அவருக்கு மேக்கப் போட ஆள் வந்திருக்காங்க, அதான். பரவாயில்ல திவ்யா, கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணி பாக்குறோம். வாங்க நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். திவ்யா, இந்தாம்மா கல்யாணத்துக்கான நகையும் புடையும் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் இதுல இருக்கு, வாங்கிக்க. திவ்யா, என்னாச்சும்மா? ஒண்ணும் இல்லம்மா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. என்னம்மா, நீங்களாவது என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, கல்யாணம் ஆகி உங்களை விட்டு போக போறாள், அத சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அதான், வேற ஒண்ணும் இல்ல. திவ்யா, அவ்வளவுதானே? சரி, நீங்க உட்காருங்க, நான் மத்த வேலையெல்லாம் கவனிக்கிறேன். டயர்டா இருக்கீங்க போல இருக்கு, நான் வேணா டீ போட்டு தட்டுமா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சரியா போயிடும். சரி, இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டுமா? இல்லம்மா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலைய ஆரம்பிச்சு சரியா இருக்கும். அம்மா, ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கே. ஒரு வேலையா 2 வேலையாம்மா? ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. எலுமிச்சை, புளி, தயிர், தக்காளி, மாங்காய், தேங்காய், பூண்டு, புதினான்னு இத்தனை வகை சாதம் செய்யணும்ல. அம்மா, நீங்க சொல்றத கேக்குறப்பவே மூச்சு முட்டுது. இவ்வளத்தையும் செஞ்சு முடிக்கணும்னா அவ்வளவுதான். எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு தாமா. கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உன் கூடவே இருக்கணும் தைரியம் சொல்லத்தான் இந்த சடங்கு விசேஷம் எல்லாம். மத்தவங்களுக்காக இல்லம்மா, நம்ம பொண்ணுக்காக பண்றது. அந்த நினைப்பு வந்துட்டாலே போதும், மனசுக்குள்ள எவ்வளவு கலப்பு இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல ஓடி போயிடும். யாரு? ஹலோ, அம்மா, நான் மதி பேசுறேம்மா. சொல்லு மதி. ஒண்ணும் இல்ல, திவ்யா வந்து மேக்கப் போட்டு போனால. ஆமா மதி, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, இப்போ ரிசப்ஷன் மேக்கப்போ நம்ம தானே போட்டு விடணும். அதுக்கு என்ன, வர சொல்லி போட்டு விட்டுரு. மா, இது மண்டபத்துல போய் போடுறதுமா. ஓஹோ, நாம எதுக்கு அங்க போய்கிட்டுன்னு ஏற்கனவே நம்ம பார்லர்ல ஒருத்தவங்க கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தேன். திடீர்னு அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் வேற யாரையாவது அனுப்பலான்னு பார்த்தேன். முகூர்த்த டைம் வேற, எல்லாரும் பிஸியாவே இருக்காங்க, ஆளே கிடைக்கலமா. இப்போ என்ன பண்றது மதி? அதாம்மா, எனக்கும் புரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. மா, வேற வழி இல்ல, நானே மேக்கப் போட்டு விட்டுட்டு வந்துட்டா. நாம தொடங்கி விட்ட வேலை நாம தானே முடிச்சு கொடுக்கணும். அதெல்லாம் சரிம்மா, உன் சித்தப்பா சித்தியை நினைச்சாதான். ஏமா பயமா இருக்கா? நாம எதுக்குமா பயப்படணும்? நியாயமா அவங்க தான் நம்மள பார்த்து பயப்படணும். நான் ஒண்ணு அவங்க வீட்டு விருந்துக்கு போலையே, என் வேலை விஷயமா தானே போறேன். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. இல்ல மதி, தேவையில்லாம அவங்களோட எதுவும். நான் என்ன உங்க கூட சண்டையா போட போறேன்? இல்ல, வாய் வார்த்தை கூட வச்சுக்க வேணான்னு சொல்றேன். அவங்க வேணுக்குனே உங்ககிட்ட பேச்சு கொடுத்து வம்பு வளர்க்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம போ. முடிஞ்சா பின்பக்கமா போயிட்டு வந்துரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு, அதான். சரி, பாத்துமா, பத்திரம். சரிம்மா, நான் வச்சிடுறேன்.
என்னம்மா என்னாச்சு? இல்ல திவ்யாக்கு மேக்கப் போட மதி மண்டபத்துக்கு போகணுமா? ஏன் வேற யாரும் கிடைக்கலையா? கிடைக்கலையாமே. விடுமா, போயிட்டு வரட்டும். நம்ம இப்படி பயந்து பயந்து ஒதுங்கறதுனாலதான் அவங்க நம்மள விரட்டி பாக்குறாங்க. சரி அம்மா, அந்த பையில கொண்டு போய் உள்ள வைக்கவா? சரி, நீ அந்த 2 பேக்கை எடுத்துட்டு போய் உள்ள வைமா. பிந்து, நீ இந்த பேக்கை இங்க உள்ள வச்சிருமா. பெரியமா வா நித்யா, வாங்க. பரவாயில்ல பெரியமா, உட்காருங்க. உட்காருமா. வாங்க தம்பி, உட்காருங்க. தம்பி வேலைக்கு போலியா? இல்ல பெரியமா, லீவ் போட்டுட்டோம். என்னமோ இந்த உலகத்துல யாருமே பண்ணது கல்யாணம் மாதிரி பண்றாங்களாம். பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன? இது பாருங்க பெரியமா, நம்ம வீட்டு கல்யாணம் இதை விட 4 மடங்கு கிராண்டா இருக்கணும். சரி பெரியமா, வாங்க கிளம்புங்க, போலாம். எங்க? மாமாவோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதுவும் அங்க ஏதோ நேர்த்திக்கடன் செய்யணும்னு சொன்னாங்க. அதான் எல்லாரும் கிளம்புறோம். அப்படியே உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். என்ன பெரியமா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, மதிக்கு வளகாப்பு வச்சிருக்கோம்ல, அதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். அதான். பெரியமா, ஒண்ணு பண்ணலாமா? நாம எல்லாரும் இப்ப கிளம்பி கோயிலுக்கு போவோம். இங்க வந்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நாம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இல்ல நித்யா, இங்க இருந்து சம்மந்தி வீட்டுக்கு கொண்டு போற பொருள் எல்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு குறையானா கூட சங்கடமாயிடும்ல. என்ன நித்யா, அதான் அவங்க சிச்சுவேஷன் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள சிரமப்படுத்துற? இல்லங்க. இங்க பாரு, நாளைக்கு ஒரு நாள் தான் நடுவுல இருக்கு. அடுத்த நாளே ஃபங்க்ஷன் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் மட்டும் போயிட்டு வரலாம், விடு. ஒரு நிமிஷம் இருங்க. பெரியமா, நட்ராஜனையும் சூர்யாவையும் மட்டும் கூட்டிட்டு போறோமே. ப்ளீஸ் பெரியமா, நாளைக்கு மத்தியானம் வந்துருவோம். சரி நித்யா, நட்ராஜ் வேலையா வெளியே போயிருக்கான். அது நான் பேசிக்கிறேன் பெரியமா, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு நித்யா. அண்ணா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு? கோயிலுக்கு போறோமே, பெரியம்மா தான் உங்களை கூட்டிட்டு போக சொன்னாங்க. இந்த கோயில் இங்க பக்கத்துல தான். நாளைக்கு மத்தியானம் வந்துடலாம். ஐயோ, வேலை இருக்கு நித்யா. ஏ, எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? பெரியம்மா சொன்னா கூட வரமாட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல நித்யா. நீங்க முன்னாடி போங்க, நான் நைட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வந்துடணும். நான் வரேன்னு சொன்னா வருவேன் நித்யா. நல்ல அண்ணன், தேங்க்ஸ்ண்ணே. காலையில வரதுக்கு லேட் ஆகும். ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துருங்க. சரி. தேங்க்ஸ்ண்ணே, வச்சுடுறேன். பெரியம்மா, அண்ணன் வரேன்னு சொல்லிடுச்சு. அண்ணன் நைட் அங்க வந்துருமா? சூர்யா, டைம் ஆகுது இல்ல? அக்கா, பிந்துக்கா, நீங்களும் கிளம்புங்க, போலாம். இல்ல, அது வந்து இது பாரு, நீ எதுவும் பேசக்கூடாது. சொல்லுங்க பெரியம்மா. குட்டி, நான் தான் போக முடியல, நீங்களாவது போயிட்டு வந்துருங்க. நட்ராஜ் தான் ராத்திரி அங்க வந்துருவான்ல. சரி. சம்மந்தி வீட்டுல கூப்பிட்டு போகாம இருந்தா தப்பா போயிடுமா? பிந்துவையும் கூட கூப்பிட்டு போயிட்டு வந்துரு. சரிம்மா. அக்கா வாங்கக்கா. சரிம்மா. என்னம்மா நீ சூர்யாவையும் கூட்டிட்டு போயிடுற? இங்க ஒரே ஆளா நான் எல்லா வேலையும் பார்க்கணும். பெரியம்மா, கவலையே படாதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. ராஜியை நான் எப்படி தயார் பண்ணி அனுப்புறேன்னு பாருங்க. உங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தம்பி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பெரியம்மா. வரட்டும், வந்த உடனே நாங்க கிளம்பிடுவோம். வாங்கக்கா. போலாமா சூர்யா? போலாம். பெரியம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரமா? சூர்யா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா, வரமா, போயிட்டு வரமா. வாங்க வாங்க. அப்பா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, அப்படிதானே? தெரியலங்க, செல்லும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ என்ன பண்றது? இவனால நான் கண்டவன் கிட்ட எல்லாம் பேசி வாங்கிட்டு இருக்கேன். இல்லனா இந்த மேட்டரை உடைச்சி இவனை துண்ட காணும் துணிய காணும் ஓட விட்டுருப்பேன். இல்லங்க, கடைசியா மாப்பிள்ளையோட Dress வாங்கணும்னு தான் போனா. அதுக்கு இவ்வளவு நேரமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. இங்க பாரு, 20 வருஷமா போராடி நான் நினைச்சது நடக்க போற நாள். உன் தம்பிக்காகலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏதோ போனா போகுது, பொழைச்சு போகட்டும்னு சொல்லி இதெல்லாம் செய்யலான்னு பார்த்தேன். உன் தம்பி வரலன்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வேற ஒருத்தனை வரத்துக்கு அனுமதிக்க மாட்டேன். இந்த சான்ஸை என்னால மிஸ் பண்ண முடியாது. கல்யாணத்தை நிறுத்திட்டு என் பிரியமாவை நான் வேற மாதிரி டீல் பண்ணிப்பேன். ஆனா அதுக்கப்புறம் உன் தம்பி
எந்த ஜென்மத்திலையும் என் கண்ணில் முழிக்கவே முடியாது. ஐயா அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. சரி வரேன்னு சொல்லுங்க. சரி. இந்த பொம்பளை வேற. இங்க பாரு, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எப்படியாவது உன் தம்பியை தேடி கண்டுபிடி, புரியுதா? நம்ம சங்கத்துல ஒரு முக்கியமான ஆள் நீங்க. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்திருக்கலாம். நாளைக்கு காலைல முகூர்த்தத்துக்கு சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். வரமா? வாங்க. வரங்க. சரி. என்னங்க இது? வேண்டாத விருந்தாளிங்கெல்லாம் இந்த பக்கம் வராங்க. எங்க அண்ணியாரு உழவு பார்க்க அனுப்பியிருப்பாங்க. பாக்கட்டும் பாக்கட்டும், பார்த்துட்டு வயிறு எரியாம இருந்தா சரி. வயிறு எரிஞ்சிட்டு போட்டோம். இங்க வந்து கலாட்டா பண்ணாம இருந்தா சரி. இங்க பாருங்க, உங்க வீட்டு கல்யாணத்தை பாக்குறதுக்கோ இல்ல விருந்து சாப்பிடறதுக்கோ நான் இங்க வரல. திவ்யாவுக்கு மேக்கப் போடுறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்க வீட்டு பொண்ணுக்கு மேக்கப் போட்டா சோறு போடுறது எங்க பழக்கம். ஓரமா நின்னு சாப்பிட்டுட்டு போ. அதனால நாங்க ஏழையா போயிட போறோமா என்ன? இத பாருங்க. வா 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 வா. மதி, என்னம்மா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் வரல? இல்ல அது என்ன சம்பந்தி நீங்க? வந்த பொண்ண வாசல்ல நிக்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போயிருக்கலாமே. அதான் நட்ராஜ பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். சம்பந்தி, உங்க அண்ணன் வீட்ல இருந்து இவங்க ஒருத்தர் வந்ததே போதும் சம்பந்தி, வேற எதுவும் வேண்டாம். நான் கூட எப்படியாவது இவங்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். நல்ல வேளை இவங்களே வந்துட்டாங்க. உள்ளவாமா. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் உள்ள போய்க்கிறேன். போமா, நீங்களும் உள்ள போங்க. சரி. என்னமோ தெரியலடி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் என்னடி இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்ட? வாங்க. ஹாய். வாழ்த்துக்கள் திவ்யா. தேங்க்ஸ். சரி திவ்யா, நீ மேக்கப் போடு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏய் இருடி. நீ மேக்கப் போட்டுக்கு போற, எனக்கு போர் அடிக்காதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரேன். சரி திவ்யா, மேக்கப் போடலாம் வா. என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் எனக்கு தெரியாதா? இங்க பாரு திவ்யா, நான் இந்த வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா நிறைய கல்யாண பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். கல்யாணத்துக்கு முத நாள் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஆனா நீ டோட்டலாவே வித்தியாசமா இருக்க திவ்யா. என்ன ஏதாவது பிரச்சனையா? யாரையாவது லவ் பண்றியா? இல்ல, உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. கல்யாணம் வேண்டான்னு சொன்னா உடனே யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்பாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு பயந்துகிட்டு தான் பிடிக்காத கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன திவ்யா சொல்ற? மனசு விட்டு அழக்கூட முடியாம இருக்கேன் அண்ணி. அப்படி அழுதா அப்பவும் இதே லவ் மேட்டர் தான் எடுப்பாங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துட்டேன். ஆனா
மேலயும் தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. அதை விட முக்கியமான விஷயம் தப்பிக்கணும்னு எனக்கே தோணல. என்ன திவ்யா, என்னம்மா, ஏன் அப்படி நொந்து போய் பேசுற? இத பத்தி எல்லாம் யார்கிட்டயும் பேச முடியல அண்ணி. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான். இத பாரு, காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப இப்படி பேசினா எப்படி? பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு பாக்கணும். இல்ல அண்ணி, இது அவ்வளவுதான். சாகுற வரைக்கும் என் கூடவே வர பிரச்சனை. இதுக்கெல்லாம் யாராலையுமே சொல்யூஷன் சொல்ல முடியாது. உடம்பு ஃபுல்லா சங்கிலியால சுத்தி யாரோ என்ன மூச்சு முட்டை தண்ணியில புடிச்சு அமுக்குற மாதிரியே இருக்கு. இதான் இப்ப என்னோட நிலைமை. கதையாவோ சினிமாவோ இருந்தா இக்கட்டான சூழ்நிலையில காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க. இது ரியல் லைஃப், அப்படி எதுவும் நடக்காது. இங்க பாரு திவ்யா, நீ பேசுறத பாக்குறப்போ ரொம்ப மனசு நொந்து போயிருக்குன்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். உங்க தம்பிதான் பிரச்சனைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரு? சஞ்சய் சொல்றியா? சஞ்சய், நட்ராஜன், 2 தம்பிங்களையும் தான். உங்களுக்கே தெரியும், முதல்ல உங்க தம்பி நட்ராஜ் தான் நம்ம மாப்பிள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் தான் சஞ்சய் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சது. ஆனா சஞ்சய் மாதிரி ஒருத்தரோட வாழ்றதா இருந்தா அந்த ஒரு வாழ்க்கையை வேணாம் தான் இந்த பொண்ணு சொல்லுவா.